அன்பானவர்களே, லூக்கா 8ஆம் அதிகாரத்தை நாம் கற்று வருகிறோம். உங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் 90ஆம் பக்கம் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். 90ஆம் பக்கம் 90, 91, 92, 93 கொஞ்சம் இருக்குது. இந்த அதிகாரம் ஒரு நீளமான அதிகாரம். 56 வசனங்களை பார்க்குறோம். இவைகளெல்லாம் லூக்கா தேயோப்பிலு என்ற தன்னுடைய நண்பருக்கு எழுதுகிறார். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு என்ன போதித்தார், இயேசுடைய வாழ்க்கையில் என்ன நடைபெற்றன, இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களால் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு என்ன நடந்தது என்று புதிய ஏற்பாட்டில் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் லூக்கா சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இந்த வரிசையில் லூக்கா சுவிசேஷத்தின் அறிமுக குறிப்பு தேவை என்றால் உடனே நீங்கள் பார்க்கிற அந்த மொபைல் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சென்ட் நோட்ஸ் அனுப்புங்க, குறிப்புகள் அனுப்புங்கன்னு உங்களுக்கு அனுப்பி தரலாம். லூக்கா சுவிசேஷத்தில் நிறைய யூடியூப் லிங்க் இருக்குது, அதை உங்களுக்கு அனுப்பி தரலாம். வரிசையாக படிக்கலாம். லூக்கா சுவிசேஷத்தில் 24 அதிகாரங்கள் இருக்கின்றன. 24 நாட்கள் அதை வரிசையாக படிக்கலாம். இந்த நிகழ்ச்சியின் உதவியோடு படிக்கலாம், குறித்து படிக்கலாம். கடந்த நிகழ்ச்சியிலே லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது, எப்படி நினைவில் கொண்டு வருவது 8ன்னு பார்த்தோம். இது இன்னொரு இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஞாபகம் இருக்குது. ஆனால் எங்கே இருக்குது? மத்தேயு 13 இருக்குது, மார்க்கு 4 இருக்குது, லூக்கா 8 இருக்குது. அதான் அந்த நோட்ஸில் பார்க்குறீங்க. 13 நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நிலம், 3 கெட்ட நிலம், பலன் கொடுக்காத நிலம், 4. மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் தான் இந்த 4 நிலங்களை பற்றிய 4 இடங்களில் விழுந்த விதையை பற்றிய உவமையை பார்க்கும். மேலே ஒரு நாள், அடுத்து ஒரு நாள், 2 கூட்டினா 8. லூக்கா 8. லூக்கா 8ல் இந்த உவமையில் என்ன படிக்கிறோம்? 3வது முறையாக சொல்லப்படுகிறது பைபிளில். வழி அருகே கற்பாறை, முள்ளுள்ள இடங்கள், நல்ல நிலம். ஒரு கீவேர்டு கேட்டு பாருங்களேன். எந்தெந்த வசனத்துலலாம் கேட்குது, ஹியரிங் அப்படின்ட்டு. இங்கிலீஷில் 2 வார்த்தை சொல்லலாம். ஒன்று ஹியரிங்னு சொல்லலாம், கேட்குறது. இன்னொன்று லிஸ்னிங், கவனித்து கேட்குறது. உள்ளான ஒரு செவி கொடுத்தலோடு கேட்குறது, அதுக்கு பேர் லிஸ்னிங். இங்கே ஆண்டவர் எதை அதிகமாக சொல்கிறாருன்னா, உள்ளான ஆவிக்குரிய உள்ளான செவிகள் வாயிலாக கேட்டு இருதயத்திலிருந்து எப்படி பலன் கொடுக்குறது, அதை பற்றி தான் சொல்கிறார். இப்போ 8ஆம் அதிகாரத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு அமைதியாக யோசித்து பார்க்கலாம். யோசித்து பார்த்து ஒன்று ஒன்றா நினைவு கொண்டு வரலாம். 8ன்னு உடனே அந்த விதைக்கிறன் உவமை, அதை பற்றிய விளக்கம், அப்புறம் வெளிச்சம். அதுக்கு பிறகு யார் இயேசுவுக்கு சொந்தமானவங்க, அம்மாவை போல, சகோதரை போல. யாருன்னா, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் இயேசுவின் குடும்பத்தில் இணைக்கப்படுகிறார்கள். அதான் அந்த கருத்து. இப்போ 91ஆம் பக்கத்தில் பார்க்குறோம். 91ஆம் பக்கத்தில் உள்ள பத்திகள் 22லேருந்து 25 வரை. அது ஒரு பத்தி என்னென்னா, இயேசு காற்றையும் கடலையும் அதட்டி அமைதல் படுத்தல். அதான் அந்த பத்தி. அப்புறம் அடுத்தது 26லேருந்து ஒரு நீண்ட பகுதி 40 வரை. அடுத்த பக்கம் திருப்புறீங்களா? 40 வரை இயேசு மறுகரையில் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை எப்படி விடுதலையாக்கினார், அவனுக்குள்ளே இருந்த பிசாசுகள் எப்படி வெளியேறின, பன்றிகளுக்குள் புகுந்து பன்றி முழுவதும் அழிந்தது. அதுதான் நீளமான பகுதி. அடுத்து 41லேருந்து 56 வரை 2 அற்புதங்களை பார்க்குறோம். 43லேருந்து 48 வரை ஒரு அற்புதம். முதல்ல 41, 42ல் எவிரு கேட்குறாரு. அதுக்கப்புறம் போகும்போதே ஒரு அற்புதம் நடக்குது. இந்த வரிசையில் 4 அற்புதங்களை கவனிக்கிறோம். முதல்ல காற்றையும் கடலையும் அதட்டின அற்புதம். உங்கள் பைபிளில் பாருங்கள், உங்கள் பைபிளே எழுதிக்கலாம். 22 முதல் 25 வரை எழுதிக்கலாம். இயேசு காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தினார். அடுத்தது, கல்லறைகளில் வாழ்ந்த
அசுத்தாவினால் அலைக்கழிக்கப்பட்ட ஒருவன் எப்படி விடுதலையானான், அதை தான் பார்க்குறோம். நீண்ட பகுதி இந்த சுவிசேஷத்தை இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கு, என்னெல்லாம் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு. அவன் பாருங்க 27 பிசாசுகள் பிடித்தவன், வஸ்திரம் தெரியாதவன், வீட்டில் தங்காதவன், பிரேத கல்லறைகளில் தங்கினவன், அந்த பட்டணத்து மனுஷன். பார்த்தீங்கன்னா அப்படி தான் டீட்டெயிலாக பார்க்கணும். அப்புறம் அவன் இயேசுவை கண்டபோது, இந்த பகுதியில் தான் இயேசு என்ற அந்த பெயர் வார்த்தை எங்கெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். இயேசுன்ற வார்த்தை 13 தடவை வருது. நீங்கள் பார்க்குறீங்களா? அப்படியே ஒரு நல்ல ஆரஞ்சு கலரில் ஷேட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? 28 2 தடவை, 29, 30, அதுக்கப்புறம் 35. இது மாதிரி நீங்களும் பார்த்துட்டே வாங்க. 39, 40, 41, 45, 46, 50. இப்படி இயேசு என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருது. இது வேதத்தை ஆராய்வதில் அடிப்படையான, எளிதான, எளிமையான ஒரு அணுகுமுறை. நீங்கள் இப்படி செஞ்சு பார்க்கலாம். உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து பைபிளில் குறிக்கலாம். கலர் பென்சிலில் குறிப்பது மிகவும் நல்லது. பைபிள் பக்கம் பாதிக்கப்படாமல் இருக்கும். இப்போ இந்த 4 மிரக்கிள்ஸ், 4 அற்புதங்கள், அதை மட்டும் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, காற்றையும் கடலையும் அதட்டினார், அதாவது விடுதலை தந்தார். அந்த அற்புதத்தில் டேஞ்சர், ஒரு ஆபத்திலிருந்து திடீர்னு வந்த ஒரு ஆபத்து, ராத்திரி வந்த ஒரு ஆபத்து, அதிலிருந்து ஆண்டவராய் இயேசு விடுவிக்க, ரட்சிக்க வல்லமை உள்ளவர். நீங்கள் உங்கள் பைபிளில் அந்த 91க்கு இடதுகை பக்கத்தில் டேஞ்சர் அப்படின்னு எழுதிக்கலாம். கண்களால் பார்க்கக்கூடிய அலைகள், கண்களால் பார்க்க முடியாத காற்று, பெரும் காற்று, புயல், இவள் 2ம் அமர்ந்து போயின இயேசு அதட்டின போது. நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசுவுக்கு அப்படி அமர்த்த முடியும். நீங்கள் கூப்பிடும்போது இந்த இடத்துல பாருங்கள், 24 மட்டும்தான் ஐயரே ஐயரே, டெஸ்பரேஷன், அவசரமாக பயந்து போய் அடுத்து என்ன நடக்குமோன்ற ஒரு அவசரத்தில் கூப்பிட்றாங்க. நீங்கள் அவசரமாக இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது, இயேசுவே இயேசுவே, அவர் நிச்சயமாய் பதிலளிப்பார். ஆனால் அவங்ககிட்ட கேட்குறாரு, விசுவாசம் எங்கேன்னு. அவங்க பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த அற்புதத்தில் உள்ள பாடங்கள். 2வது அடுத்த பாரால 26 முதல் 40 வரை, பிசாசு பிடித்த மனிதன், அவனை இயேசு விடுதலை ஆக்குகிறார். அதை மட்டும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இது டெலிவரன்ஸ் ஃப்ரம் டீமன்ஸ். டெலிவரன்ஸ் ஃப்ரம் டேஞ்சர். 2வது டெலிவரன்ஸ் ஃப்ரம் டீமன்ஸ். அதில் பாருங்கள், 30 வசனத்துக்கு பக்கத்தில் கீழே 6000 எழுதிக்கலாம். லேயோன்னா லீஜன், அதாவது ஒரு ஆர்மியில் அந்த பட்டாலியனில் எத்தனை பேர். ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பிசாசு இருந்தால் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அவனை இயேசு தேடி சென்றார். தேடி சென்று அவளை துரத்தினார். அந்த மனிதனுக்கு விடுதலை கிடைத்தது. அவன் எப்படி இருந்தால் 35 வசனத்தில் பாருங்கள், அழகான வார்த்தை இருக்குது. மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பாருங்க, பயந்தார்கள். இதை பார்த்து பயந்துட்டாங்க, இப்படிப்பட்டவன் இப்படி மாறிட்டானேன்னு. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்குறோம், 41 யவீரு இயேசுவின் பாதத்தில் விழுந்து. 2 இடத்துல இயேசுவின் பாதம்ன்ற வார்த்தை வருது. என்ன பண்ணலாம், 35 பக்கத்தில் 41 எழுதிக்கலாம், 41 பக்கத்தில் 35 எழுதிக்கலாம். 2ம் இயேசுவின் பாதம். நீங்கள் இயேசுன்றதை ஒரு குறிப்பிட்ட கலரில் மார்க் பண்ணியிருப்பீங்க. இந்த பாதமும் அந்த 2 வார்த்தையும் சேர்த்து ஒரு ரெட் அண்டர்லைன். இப்போ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்கும். அப்புறம் ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய சொன்னார். இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம், ஜெபத்தை தழுவிய வார்த்தைகள் 28, 31, 32, 37, 38, 42 6 முறை வேண்டிக் கொள்ளுதல் இருக்கு. இந்த ஒரு இடத்துல 5 வித்தியாசமான ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றன.
அநேக ஜெபங்களுக்கு ஆண்டவர் சரின்னு சொன்னார். ஆனால் ஒன்று சரின்னு சொல்லலை. ஏன்னா 38ஆம் வசனத்தில் அந்த பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டப்ப அவர் நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்திகளெல்லாம் அறிவின்னு அனுப்புகிறார். அவன் உடனே அவர் சொன்னதை செய்கிறான். அவருக்கு பின் செல்வதில்லை. அவர் பின் செல்வதில் ஒரு முக்கியமானது அவருக்கு சாட்சியாக இருப்பது. 39 பக்கத்தில் சாட்சின்னு எழுதிக்கலாம். அவன் அப்படி சொன்னனால முதல்ல போங்க, 37ஆம் வசனத்தில் போங்க, இந்த எல்லையை விட்டு போங்கன்னு சொன்னவங்க இவனுடைய சாட்சியை கேட்டு 40 பாருங்கள். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு நிகழ்ச்சியில் கவனித்தோம். 12ஆம் வசனத்தில் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு 13 ஏற்றுக்கொள்கிறது. இங்கே மீண்டுமா பார்க்குறோம், சந்தோஷமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். 43 48 வரை 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ உதிரப்போக்கினால் தவித்து போய் எல்லா சொத்தையும் எல்லாத்தையும் இழந்த ஒரு அம்மா இயேசுவை தொட்டு குணமான அற்புதம். இது 3வது அற்புதம். அடுத்து உயிரோடு எழுப்புறது 4வது அற்புதம். 4D நீங்கள் வச்சுக்கலாம். 8ஆம் அதிகாரத்துக்கு 4D. டெலிவரன்ஸ் ஃப்ரம் டேஞ்சர், டெலிவரன்ஸ் ஃப்ரம் டீமன்ஸ், டெலிவரன்ஸ் ஃப்ரம் டிசீஸ், டெலிவரன்ஸ் ஈவன் ஃப்ரம் டெத், ரெசரக்ஷன். 4D மறக்கவே மறக்காது. நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த 4 அற்புதங்களும் இயேசுவின் ஊழியத்தை தெளிவாய் விளக்குகிற அற்புதங்கள். இயேசு இரட்சகர், விடுதலை ஆக்குகிறார். அவர் விபத்துக்கள், ஆபத்துக்கள், நெருக்கங்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அவர் பிசாசின் கொடிய பிடிகளிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். இயேசு நோய்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். இயேசு மரணத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். இதுதான் இந்த அதிகாரத்தின் ஒரு உள்ளடக்கம். இந்த அதிகாரம் முழுவதையும் 1ஆம் வசனம் பின்புலேருந்து ஆரம்பிச்சு 56 வரை கட்டளையிட்டார் வரை நின்றுட்டு கூட நல்லா சத்தமாக வாசிக்கலாம். குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்தும் வாசிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு வசனமும் வாசிக்கலாம். அருமையான அதிகாரம். இந்த அதிகாரத்தை முழுவதுமாக ஒரு முறை வாசிக்கலாம். எந்த பகுதி வாசித்தாலும் அதை வாசிக்கலாம். ஸ்பெஷலாக இன்னொரு முறை வாசிக்கலாம். இந்த அதிகாரத்தை போல உள்ள அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட சம்பவம் வரும் மற்ற அதிகாரங்கள் அது மார்க் 5 இருக்குது, மத்தேயு 8 இருக்குது. அந்த பகுதிகளை நீங்கள் பார்க்கலாம். இதை பற்றிய குறிப்புகள் வேண்டுமானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி சொல்கிறோம். ஆசீர்வதியும். எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். நேகர் ஆண்டவரே நெருக்கமான சூழ்நிலை இருக்கும்போது தேவன் அவர்களை விடுவித்து ரட்சிக்க ஜெபிக்கிறோம். பிசாசின் கொடிய பிடிகளிலிருந்து விடுவித்து ரட்சிக்க ஜெபிக்கிறோம். கொடிய வியாதிகளிலிருந்து விடுவித்து ரட்சிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒரு நாள் உயிரோடு எழுப்பப் போகிறீர். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்ப வல்லமையுடையவர். நீரே உயிரோடு எழும்பினவர், உயிரோடு எழுப்பியவர், உயிரோடு எழுப்பப் போகிறவர். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்றாடம் காப்பாற்றி நீர் அன்போடு நடத்தி வந்தீர். அந்நாளும் இந்நாளும் காப்பாற்றி நீர் எந்நாளும் நடத்திடுவீர். பேர் சொல்லி அழைத்து பிள்ளை என்றழைத்து பின்பற்ற செய்தீரையா. ஆவியில் நிறைத்து அல்லல்கள் குறைத்து ஆசீர்வதித்தீரையா. எங்களை நீ நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் தேவா. எங்களை நீ நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் தேவா.